லிம்ப் நோட்ஸ்ன்றது சின்ன பீன் ஷேப்ல இருக்கும். இது லிம்பாட்டிக் சிஸ்டமோட ஒரு உறுப்பு. இது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ல ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை ஃபில்டர் பண்ணவும், இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து இதோட அனாட்டமியை பார்க்கலாம். லிம்ப் நோட்ஸ் பொதுவா 1-25 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கும். இது ஓவல் அல்லது பீன் ஷேப்ல இருக்கும். இது நம்ம பாடி ஃபுல்லா பரவலா காணப்படும். இதோட முக்கியமான லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, லிம்ப் நோட்ஸ் கூட்டமா கழுத்துல செர்விக்கல் லிம்ப் நோட்ஸ், ஆர்ம்பிட்ல ஆக்சிலரி லிம்ப் நோட்ஸ், செஸ்ட்ல மீடியாசினல் லிம்ப் நோட்ஸ், அப்டாமன் அண்ட் groin இங்குவைனல் லிம்ப் நோட்ஸ் போன்ற இடத்துல காணப்படும். அடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்சூல். ஒவ்வொரு லிம்ப் நோடும் ஃபைப்ரஸ் ஷீட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கும். இத கேப்சூல்னு சொல்லுவாங்க. அடுத்து கார்டெக்ஸ். இது வெளிப்புற பகுதி. இதுல லிம்பாய்ட்ஸ் பாலிகல்ஸ் இருக்கும். பாலிகல்ஸ்னா ஒரு மூட்டை போல இருக்கும். இந்த மூட்டையில பி லிம்போசைட்ஸ் நிறைஞ்சு இருக்கும். அடுத்து மெடுலா. இது உட்புற பகுதி. இதுல மேக்ரோஃபேஜஸும் பிளாஸ்மா செல்ஸும் இருக்கும். அடுத்து அஃபரண்ட் வெசல்ஸ். இது லிம்ப் நோட்ஸ்க்கு லிம்ப் ஃப்ளூயிட கொண்டு வரும். அடுத்து எஃபரண்ட் வெசல்ஸ். லிம்ப் ஃப்ளூயிட் ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் எஃபரண்ட் வெசல்ஸ் வழியா வெளிய போகும். இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் தி லிம்ப். லிம்ப் நோட்ஸ் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட ஃபில்டர் பண்ணி திரும்பவும் லிம்பாட்டிக் சர்க்குலேஷன்ஸ்க்கு அனுப்பும். பொதுவா லிம்ப் ஃப்ளூயிட்ல பாக்டீரியா, வைரஸ் போன்ற ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். நம்பர் 2, இம்யூன் ரெஸ்பான்ஸ். இன் கேஸ் லிம்ப் ஃப்ளூயிட்ல எதனா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இருந்தா லிம்போசைட்ஸ் பி அண்ட் டி செல்ஸ் மற்றும் மேக்ரோஃபேஜஸை ஆக்டிவேட் ஆகி அந்த லிம்ப் சப்ஸ்டன்சஸை டிடெக்ட் பண்ணி அதை கில் பண்ணிடும். பி செல்ஸ் பேத்தஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ்